உங்கள் ஆளுக்கு அந்த மெசேஜை படித்த உடனே கண்ணிலிருந்து அப்படியே குத்தால் அறிவு மாதிரி நீர் கொட்டியது. யார் உங்கள் ஆளுக்குன்னா யார்? அதான் ஐயா உங்களுக்கு வர வர கதைகளை கொடுக்கும் அந்த எழுத்தாளனுக்கு. ஸ்டோரி மிஷின் அது இதுன்னா தன்னை பற்றி தானே புகழ்ந்துக்கிறானே ஒருத்தன், அவனை பற்றி தான் அவன்தான். அந்த மெசேஜை படிக்க 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 கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கத்துக்கு 2 பேர் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த தேங்க்ஸ் கிவிங்கில் உங்களை நான் நினைக்கலன்னா எனக்கு நிச்சயமாக நரகம்தான். ஏன்னா நீங்கள் செஞ்ச பெரிய உதவி சாதாரண உதவி இல்லை, அவ்வளோ பெரிய உதவி அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க இவங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு. என்ன கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது. அதாவது நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வேன். ஒரு சேல்ஸ்மனாக தெருவாக கடையாக ஏறி இறங்கினதுனால நிறைய பேர் கண்ணில் படுவாங்க. அப்போ கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிற பல பேருக்கு ஏதாவது நம்மளால் முடிந்த ஹெல்ப்பை செய்ய முடியுமா? நமக்கு யாரும் செஞ்சாங்க, அதே மாதிரி இவங்களுக்கு நம்மளால் செய்ய வேண்டாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு உந்துதல் மனசுக்குள்ள, ஒரு கடமை உணர்ச்சி. அதாவது இதெல்லாம் தேவையா தேவையில்லையாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் நான் சேல்ஸ்மனாக ஃப்ளோரிடாவுக்கு போவேன். அட்லாண்டாவில் எல்லா தெருக்களுக்கும் அலைஞ்சு கலைகளை பார்த்துக்கிட்டு ஸ்மால் பிஸ்னஸ்மேன், இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸு, மற்றபடி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் போய் எங்களுடைய ப்ராடக்ட்லாம் விற்கிறதுக்கு முயற்சி செஞ்சு எல்லாம் செய்கிற போது சில பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள பார்க்குற போது மனசு இறங்கும். 3 மாதமாக வேலை செய்கிறேங்க, முதலாளி சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, சாப்பாடு கூட இருக்கிறத எடுத்து தின்னுக்கடாங்கிறாரு. கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸில் எடுத்து சார் சாப்பிட முடியும்? ஏதோ சாண்ட்விச் வேண்டி ஓரமாக இருக்கிறது 1-2 சாப்பிடுவேன். ஊரில் பாவம் நான் பணம் அனுப்புவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு கண்ணீரும் கம்பளையமாக புலம்புற போது, என்னையா அது 3 மாதமாக சம்பளமே தரது இல்லையா, அநியாயமாக இருக்கே. நான் வேணா கேட்குறேன் என் முதலாளி, ஐயோ வேணாம் சார், இக்கி விட்டு துரத்திடுவார். ஏதோ இங்கே ஓரமாக நான் பாட்டுக்கு அந்த ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு கெடுதல் பண்ணாதீங்கன்னு சொன்ன உடனே மனசு தாங்காமல் உடனே அங்கே எங்கே மற்ற கடைகளுக்கெல்லாம் போகிற போது சில கடைகளில் கேட்பாங்க, நல்லா ஆள் இருந்தால் சொல்லுங்கள் சார், சம்பளம் ஓரளவுக்கு நல்லா கொடுக்கலாம், நல்லா உழைக்கணும் அப்படிங்கிற போது இந்த ஆள் ஞாபகம் வந்து டக்குன்னு அவங்கள்ட்ட சொல்லி, இந்த கடையை போய் பாருப்பா, 4 தெரு தள்ளி இருக்குது, இந்த வேலை கொடுப்பாரு, நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேலையை வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி சில கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பாவம், அப்போ அந்த H1 வந்து அவங்களுக்கு வேலை இல்லாத போது அவங்கள ஆடு மாடெல்லாம் ஒரு பட்டி தொட்டியில் அடைக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கொடுத்து 8 பேர் 9 பேர் ஒரு 2 பெட்ரூம் 1 பெட்ரூம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் போட்டு விட்டு க்ரோசரி மட்டும் அந்த முதலாளி வாங்கி போட்டுருவார். இவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கணும். ஒன்லி திங், அவங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் கிடச்சிதுன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக ஒரு $100-120 அவனுக்கு கிடச்சிதுன்னா ஒரு $30 அவனுக்கு சம்பளம்னு போனால் போகுதுன்னு கொடுக்குற மாதிரி முதலாளிகள் ஒரு காலத்தில் 2000 பிகினிங்கெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்களுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச நல்ல கம்பெனிஸு, அதாவது டாப் பொசிஷனில் இருக்கிற நல்லவங்க, கரெக்டாக நியாயமாக சம்பளம் கொடுக்குறவங்க, அண்ட் ரொம்ப ஓவர் கமிஷன் அடிக்காமல் லிமிட்டடாக கமிஷன் போடுற சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட சொல்லி இவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி ஒரு 15-20 பேருக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வாங்கி கொடுத்தெல்லாம் பண்ணதில் 2 பேர் 27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஞாபகம் வச்சுக்கிட்டு 2 பக்கத்துக்கு தேங்க் பண்ணுறாங்க. இப்போ கூட படிச்சுன்னு அந்த ஆள் பேர் ஞாபகம் வருது. அதாவது ஒருத்தன் பேர் கிருஷ்ணன், இன்னொருத்தன் பேர் வரதன். ஒருத்தரை கிருஷ்ணன் கூப்பிடுவேன், ஒருத்தனை வருது அப்படின்னு கூப்பிடுவேன். 2 பேரும் தமிழர்கள். எத்தனையோ பெங்காலிஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நார்த் இந்தியன்ஸில் நிறைய பேர், டெல்லியிலேருந்து வந்த ஆள், மற்றபடி குஜராத் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் பாவம் பார்க்குற போதெல்லாம் ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து கடைகளை முதல்ல வேலையில் கடையில் சேர்த்து விட்ட ஆளுங்களை இன்றைக்கி 2-3 கடைகளை வச்சுக்கிட்டு ஜம்முன்னு ஒரு BMW ஓட்டிக்கிட்டு இன்னொரு சரக்கு வேன் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு காஸ்கோ அங்கெல்லாம் போய் ஹோல்சேலில் வாங்குற இடத்துக்கெல்லாம் அந்த மாதிரி போடுன்னு போடுறாங்க. பார்த்தா ரொம்ப மரியாதையாக அன்பா, சார் அன்றைக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ண ஹெல்ப் தான் சார்லாம் சொல்லுவாங்க.
நம்ம கூட மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நானே என் முதுகில் தட்டிப்பேன், அடடே பரவாயில்லையே இவங்க இந்த அளவுக்கு இன்னும் அன்பு மரியாதையெல்லாம் வச்சுருக்காங்களேன்ட்டு. சரி, இந்த வரலாம் கிருஷ்ணனுக்கும் வரதுக்கும். அதாவது அவங்க 2 பேருமே கம்ப்யூட்டர் படிச்சுட்டு அண்ட் இங்கே வந்து ஏதோ ஒரு கம்பெனி மூலமாக வந்துட்டு 1998 99 அந்த பீரியடில் தான் டிமாண்ட் பயங்கரம். வந்தபோது இவங்க முதலாளி ரொம்ப ட்ரீட் பண்ணி இவங்களை சம்பளம் கொடுக்காம அது கொடுக்காம இது கொடுக்காம 10-12 பேரை ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் போட்டு சாப்பிட்டா சாப்பிடுங்க இல்லை செத்தா சாவுங்கடாங்கிற மாதிரி. ஏன்னா அப்போல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இவங்களுக்கு கிடையாது. பாவம் போட்டு சிரமப்படுத்தி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அதை கூட கவனிக்காமல் என்னடா பண்ண முடியும்? உடம்பு சரியில்லைன்னா போய் இன்சூரன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், கையில் இருந்தால் காசு கொடுக்கணும் கொடுனேன்னு சொல்ல அந்த பையனை எதேச்சியாக இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக சந்தித்து இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவனை திரும்பி ஊருக்கு தான் அனுப்ப போகணும் அப்படின்லாம் சொல்ல, யோ என்னே அப்படி சொல்கிறீங்க பாவம் அப்படின்னு சொல்லி அவனையும் ஃப்ரெண்டு 2 பேரையும் எங்கள் வீட்டுக்கு கூட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் வச்சுருந்து அந்த பையனுக்கு தெரிஞ்ச டாக்டர் மூலமாக ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சு வேணுங்கிற மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் நல்ல ஒரு வாரத்தில் குணமாயிட்டான். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பையன் கூட இருக்கிற பையனும் அவனை நல்லா பார்த்துக்கிட்டான். மாடியில் எங்களுக்கு ஒரு 3-4 ரூம் இருந்தது. நாங்கள் 3 பேர் தான். அதனால் எங்களுக்கு தேவை ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் இன்னொரு ரூமும் தான். ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து அந்த இவங்களுக்கு பெரிய ரூமாக கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண முடிஞ்சது. அண்டு முடிந்த வரைக்கும் ஒய்ஃப் சமையல்லாம் பண்ணி போட்டு கொடுத்து அவங்களுக்கு கஷாயம் கொடுக்குறதுனா ப்ளஸ் நல்ல பத்திய சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி தேறிகிரி வந்துட்டாங்க ஒரு 15 நாளுக்குள்ளே அந்த பையன். அண்டு இன்னொரு பையனுக்கும் அவனுக்கும் சேர்த்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் ஓனர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி பண்ணேன்னா அவங்க கேள்விப்பட்டோம் சார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார், அவங்களாம் பயப்படுவாங்க எல்லோரும், எதாவது ஆகிடுச்சுன்னா நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் இந்த மாதிரி தான் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவனுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு, அவனை சூ பண்ணிட்டாங்க. யார் காப்பாற்றி வச்சு அந்த பையனுடைய அப்பா அம்மாவே நீ ஏன்டா எங்களுக்கு சொல்லாமல் வந்து ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி, சார் ஜாகிரதையாக இருங்க சார், இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கணும். இல்லை அதெல்லாம் என்ன பண்ண முடியும், பாவம் 2 பசங்க கஷ்டப்பட்டாங்க, நம்ம பசங்க தமிழ் பசங்க மனசு கேட்கல அதான் அப்படின்னு. ஒன்று சார் என்ன சார் இது உங்களுக்கு, நீங்கள் என்ன வேணும் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, அந்த 2 பையங்களுக்கும் வேலையை கொடுத்து ரெகுலராக சம்பளம் கொடுத்தீங்க, என்ன குவாலிஃபிகேஷன் ரெசுமே எல்லாம் கொடுத்துருக்காங்க சார், நான் உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன் அண்ட் எங்கேயில் இருக்கிற காப்பியை பாருங்கள் அப்படின்னோடனே அடடே பரவாயில்லையே நல்லா இது வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் வேலையை போட்டு கொடுக்க. ஏன்னா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிது. அந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி 2 பசங்க எங்கள்கிட்ட இருக்காங்க, எல்லாம் ஹைலி ஸ்கில்டு ஹைலி குவாலிஃபைடு, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போடுவாங்க. இது 26 வயசில் 12 வயசு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் 12 வயசுலேயே கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டான் நம்ம மாதிரி என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லி இல்லை. அதெல்லாம் வியாபாரத்தில் வந்து நம்ம வந்து போய் சொல்கிறாங்க, அது இதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த பசங்களுக்கு அந்த ஜாப் நல்லா தெரிஞ்சால் அந்த கம்பெனி தேர் வெரி ஹாப்பி அண்டு இவங்களை ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வாரம் நல்லா பிச்சு உதறனாக்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் அந்த கம்பெனியில் ஓடும். அதுவும் வெள்ளைக்காரங்க பாவம் ரொம்ப நல்லவங்க, ஹார்டாக ஒர்க் பண்ணாக்க ரிவார்டு அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு, நான்லாம் மறந்தே போயிட்டேன், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமாக புகழ்ந்து இந்த மாதிரி யாருக்குமே மனசு வராது, யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், 100 வருஷம் ஹெல்த்தியாக இருக்கணும், வெல்த்தியாக இருக்கணும், அதாக இருக்கணும், இதாக இருக்கணும், அண்டு உங்கள் ஒய்ஃப் அப்படி இருக்காங்க, ஐயோ அப்படியே தெய்வ பிறவிங்க, அவங்க எவ்வளோ அழகாக சமையல் பண்ணி எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாத போது பத்திய சாப்பாடு கொடுப்பாங்களே, அதை கொடுப்பாங்க, காலையில் ஒரு காஃபி போட்டு கொடுப்பாங்க, அந்த தெருவே வாசனை வரும், அப்படி ஒரு டிகாக்ஷன் காஃபி, அதை பழக்கி விட்டதே அவங்க தான், அது இதுன்னு சொல்லி ஒரு வகை உங்கள் ரொம்ப ஸ்வீட் டாக்டர் ஊற்றிருந்தாங்களே சார், நல்லா படிப்பாங்க, எங்களுக்கு அவங்க வாக்மேன்லாம் கூட ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பாவம் அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே இருக்காங்க, என்ன ஏது எல்லாம் விசாரிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வழியுது. ஐயோ இவ்வளோ நல்லவங்க, கிருஷ்ணனும் வரதுவும் கிறிஸ்டன் வருது அப்படின்னு மனசு கிடந்து தவிக்குது, அடிச்சுக்குது, வைக்கிது போது எல்லாம் படித்து ஃபஸ்ட்டு பேஜ் முடிச்சுட்டு 2வது பேஜ் படிச்சுட்டு என்னுடைய கண்ணீர் மறைக்கிது, அந்த எழுத்துக்களை படிக்க முடியல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு டவலை வச்சுக்கிட்டு கட்டை தொடச்சிக்கிட்டு எல்லாம் படிச்சுட்டு கடைசியில் 4 லைன், சார் இந்த லெட்டரை படிச்சுட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும் எங்களுக்கு, அந்த சந்தோஷம் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் சார், வருஷம் இது செஞ்சுருக்கணும், ஆனால் என்னவோ தெரியல கடந்த ஒரு 20-22 வருஷமாக நாங்கள் இதை செய்யலை, ஆனால் இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு உங்கள் ஞாபகம் வந்தது, அதனால் இதை செஞ்சுருக்கோம் சார், நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாம் நெடுவில் வாழணும் சார். ஒரு சின்ன கேள்வி சார், உங்களை இங்கே அமெரிக்காவுக்கு 38 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டினவங்களை
எதேச்சியாக மீட் பண்ண ஒரு 4 நாள் முன்னாடி. அப்போ அவங்க உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. மனசு கேட்கவே இல்லை சார், மனசு கேட்கவே இல்லை. அவங்கள நீங்கள் கண்டுக்கிறதே இல்லையாமே. ஆனால் நாங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போட்டோம். சே தெரியாதவங்களே கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவர் உங்களை எப்படி கண்டுக்காமல் இருப்பார்? நிச்சயமாக நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அது இது நாங்கள் சொன்னோம். ஆனால் அவங்க சரி ரைட்டுன்னு அவங்க பேசுகிற போது அவங்க உண்மையாக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுது. அவங்க கண்ணில் இந்த தண்ணி வந்தது. சார், நீங்கள் அவங்களுக்கு வருஷம் தேங்க்ஸ் சொல்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்டு அந்த கடிதத்தை முடிச்சிருந்தாங்க. இப்போது கொஞ்சம் 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 என்னுடைய கண்களில் இருந்து அருவி மாதிரி தண்ணீர் கொட்டிச்சுன்னு சொன்னேனே, அது நயாகரா மாதிரியே போச்சு. அந்த கடைசி 4 லைன், நீங்கள் எங்களுக்கு பண்ண உதவிக்கு நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறோமே, உங்களுக்கு அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு வந்து ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணாங்களாமே, அவங்கள எதேச்சியாக சந்தித்தோம். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க நீங்கள் கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லி. அப்படின்ன உடனே அப்படியே நயாகரா ஃபால்ஸ் மாதிரி தண்ணீர் கொட்ட நல்ல காலம். காலையில் மணி 11 மணிக்கு அந்த மெசேஜ் அவங்கள்ட்டேருந்து வந்திருந்தது. மனசு கடந்து துடிக்க, ஈட்டியால் சதக்கு 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 சதக்குன்னு யாரோ மனசில் குத்துறா மாதிரி இருக்க, இந்த கடிதத்தை பார்த்துட்டு தேங்க்ஸ் கிவ் பார்த்துட்டு நாம் இவ்வளோ சந்தோஷப்படுறோமே, என்றைக்காவது நமக்கு இங்கே கூப்பிட்டு வந்து ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணி நம்ம இன்றைக்கி இவ்வளோ நல்லா இருக்கோமே, அவங்கள நம்ம தேங்க்ஸ் கிவிங் அன்றைக்கி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோமா? எவ்வளோ பெரிய தப்பு இது. நம்ம கண்ணை திறந்துட்டாங்க கிறிஸ்துவும் வரதுவும் அப்படின்னு சொல்லி உடனடியாக ஒரு பக்கத்துக்கு அவங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு போட்டு தேங்க்ஸ் கிவிங் அன்றைக்கி ஸ்பெஷல் தேங்க்ஸ்ன்னு லெட்டர் அனுப்பித்தும் என்னை திருத்திய கிறிஸ்துக்கும் வரதுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.